போன காணொலியில சொன்ன மாதிரி நம்ம வண்டியை பிடிச்சி சார்மினார் வந்துட்டோம். இந்த சார்மினார்ங்கிறது 1591 ஆண்டு முகமது ஷா அப்படின்ற ஒருத்தரால கட்டமைக்கப்பட்டது. இதை மேல போய் பார்க்க ஒரு நபருக்கு 25 ரூபாய் ஆச்சு. ஜஸ்ட் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள என்ட்ரு ஆனோன்னு அந்த பிரம்மாண்டம் நமக்கு ஒரு பிரமிப்பை கொடுத்துச்சு. மேல ஏறி போய் பார்க்கறதுக்கான பாதை செங்குத்தாவும் குறுகலாவும் இருந்துச்சு. செவுத்துல ஃபுல்லா நிறைய பேர் கிறுக்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கல தான் ஒய்ஃப் குழந்தையோட சிரமப்பட்டு ஏறி வரதை கவனிச்சேன். சரி குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனமா ஏறி மேல வந்துட்டேன். மேல வந்து பார்க்கும்போது தான் சார்மினாரோட உண்மையான பிரம்மாண்டமும் அழகும் எங்க கண்ணில் பட்டுச்சு. அவ்வளோ கடைகள், அவ்வளோ மக்கள். இந்த சார்மினார் கூட்டத்தை பொறுத்தளவுல நம்ம ஒரு இடத்துல நிக்க முடியாது, அவங்களே நம்மளை தள்ளிட்டு உள்ள போயிருவாங்க. நம்ம மிருத்யுஞ்சயனும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அப்புறம் அப்படியே அந்த உயரமான சார்மினார் பில்டிங்லயே மடியில போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அவனும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஏறி வந்ததை விட இறங்கி போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பாதையும் குறுகலா கொஞ்சம் செங்குத்தா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இறங்கும் போது யாரும் நம்ம பின்னாடி இருந்து தள்ளுற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு மத்தியில திணற ஷாப்பிங் பண்ணோம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்த வேலையான டோர்னமெண்ட் வெனியூக்கு போயிட்டு நம்ம டீம் பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை என்னை அழைத்ததால் ஆட்டோ பிடிச்சி அப்படியே ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு நேரா வெனியூக்கு போய் ரீச் ஆயிட்டோம். இப்போ என் மகனும் ஒய்ஃப் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஒரு காலத்து கனவுன்னு சொல்லலாம். அங்க விளையாண்டுட்டு இருக்க நம்ம தம்பிகளும் அதே கனவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கீழே வெல்ட்னு போட்டிருக்கிறதா நம்ம டீமோட நேமும் கூட. வெற்றிகரமா 4 கோடி ரூபாய் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டோம். அதே சந்தோஷத்தோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு ஆட்டோ பிடிக்கும் போது ஆட்டோக்காரனும் தமிழ் இதுக்கு மேல இந்த பாட்டை நான் ப்ளே பண்ணா யூடியூப் காப்பிரைட் கொடுத்துருவான். நான் பாட்டை ரசிச்சுக்கிட்டே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிறேன். மொழி தெரியாத இடத்துல கூட நம்ம மொழிக்காரங்களை பார்க்கறது ஒரு சந்தோஷம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.